வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே, மே 3ஆம் தேதி. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது மே 4ஆம் தேதிக்கு. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ரெட் ஆம்லேட்டு தான். இந்த மே 4ஆம் தேதியை வந்து எதிர்நோக்கி என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருப்பீங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து முன்னாடி வந்து திங்கக்கிழமைனாலே நமக்கு வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கும். ஆகா, நமக்கு வந்து சண்டே முடிஞ்சிருச்சே, நாளைக்கு வந்து திருப்பி ரொட்டீன் லைஃப் நம்ம ஆரம்பிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே வந்து போரிங்காக இருக்கும். ஒர்க்கிங் பண்ணுற உமனாக இருக்கட்டும், வேலைக்கு போகிற ஜென்ஸாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மண்டேங்கிறது ஒரு ரொட்டீன் லைஃப் நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஆனால் இந்த மண்டே வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பும் எப்படா இந்த மே 4ஆம் தேதி வரும். 2026 வருஷம் வர மே 4ஆம் தேதி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு 4ஆம் தேதியாக இருக்குது. அதனால் வந்து அந்த திங்கக்கிழமை வந்து எப்படா வருங்கிற மாதிரி என்ன மாதிரி நீங்களும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதனால் சண்டேவே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் நம்ம ஊற வச்சு ரெடி பண்ணி அதெல்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஒரு பக்கமாக தள்ளி வச்சாச்சு. வந்து ஏன்னா நமக்கு நாளைக்கு வந்து நம்ம மைண்டை ரிலாக்ஸாக நம்ம காலையில் எழுந்திரிச்சோமா, நம்ம குளித்து சாமி கும்பிட்டோமா, டிவி முன்னாடி உட்காந்து யாரெல்லாம் வந்து முன்னாடி வந்துட்டுருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம டிவியில் பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கும். இத்தனை வருஷம் எலெக்ஷன் நம்ம வந்து இப்படி ஃபேஸ் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. ஆனால் இந்த வருஷம் எலெக்ஷன் வந்து ரொம்பவே எல்லாரோட எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு டஃபஸ்ட்டான ஒரு எலெக்ஷனாக தான் இந்த 2026 இருந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அந்தந்த கட்சி தரப்பினர் வந்து அவங்கவுங்களோட எஃபெக்டை கொடுத்து அவங்கவுங்களும் உழைச்சிருக்காங்க. இதில் யார் வந்து முன்னிலையில் வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நாளைக்கு வந்து டிவி முன்னாடி நம்ம உட்காந்துட்டோனாலே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப இவ்வளோ பரபரப்பாக போனது நம்ம வயசுக்கு நம்ம இந்த எலெக்ஷன் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். முன்னாடி இருந்ததெல்லாம் பெரியவங்களாம் பார்த்துருப்பாங்க, அது நமக்கு தெரியாதுல்ல. நம்ம வளர்ந்து நம்ம பெரியவங்களாகி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் தான். ஏன்னா எப்போவுமே 2 கட்சி கிடையாது தான் போட்டியாக இருக்கும். ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. கண்டிப்பாக இவங்க வருவாங்க, இல்லாட்டி அவங்க வருவாங்க. இந்த எலெக்ஷனில் தான் டிவிகேங்கிற ஒரு 3வது கட்சி உள்ளே வந்து எல்லாரோட எதிர்பார்ப்பையும் அதிகமாக உருவாக்கியிருக்காங்க. அதனால் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக தான் இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு ஈவினிங்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு பிடிச்சவங்க வந்தால் நமக்கு அன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி தான். ஆனால் அதே சமயத்தில் நமக்கு வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம வருத்தமும் பட முடியாது. அடுத்த கட்ட நகர்வு நோக்கி நம்ம ஓடி தான் ஆகணும். கண்டிப்பாக இதில் வர முடியலன்னா அடுத்தடுத்ததில் வரதானே போகிறாங்க. ஏன்னா அவங்களோட இலக்கை நோக்கி அவங்களும் ஓட தானே போகிறாங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு கட்டத்தில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம நம்பி நம்மளோட அடுத்த கட்டத்தை நம்மளும் தொடங்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்காக நம்மளும் கூடவே நிற்போங்கிற சப்போர்ட் கொடுப்போங்கிறத மட்டும் நம்ம அவங்களுக்கு பதிய வச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லதை மட்டுமே நடக்கணுங்கிறத நம்ம விரும்புகிறோம். இது வந்து ரொம்பவே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக அமையணும் எல்லாருக்குமே. ஏன்னா இந்த எலெக்ஷன் தான் வந்து நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து அவங்கவுங்க லீவெல்லாம் போட்டுட்டு வந்து ஓட்டு போட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலைகள்லாம் விட்டுட்டு நம்ம இந்த ஒரு ஓட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஓட்டு அவங்களோட உரிமையை வந்து நிலைநாட்டிட்டு போயிருக்காங்க. எல்லாருக்காகவும் இந்த மே 4ஆம் தேதி அமையணும். கண்டிப்பாக மே 4ஆம் தேதி எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி டேவாக அமையணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் ஏ நைஸ் டே. எனக்கு தெரிஞ்சதை நான் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் மே 4ஆம் தேதி எந்த கட்சி எதிர்பார்த்துருக்கீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.